ஹை காய்ஸ், டிமார்ட் பர்ச்சேஸ் தான் நம்ம வந்து பார்க்குறோம். டிமார்ட் பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ராக்கி மாவு தான். இது வந்து இன்னும் வந்து சீல் பிரிக்க முடியாது, ஏன்னா வந்து ஃபுல்லாக சீல் வந்து க்ளோஸ் பண்ணி தந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சில்வர் பேப்பர் வச்சு போட்டுருவோம். இது ரேட்டு வெயிட் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிலே வந்துடும். எல்லாமே ஸ்டிக்கர் போட்டுருவாங்க வெயிட் செக் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைதா வந்து நான் வந்து வாங்கினேன். மைதா வந்து 1 கிலோக்குள்ளே தான் கொஞ்சம் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி வந்து வாங்கினேன். ரெட் சில்லி வந்து நம்மளுக்கு வந்து அந்த சீஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து வாங்கினேன். அதோட வெயிட்டும் ரேட்டும் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து சீல் பண்ணுவாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அது சீல் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அதை கட் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே வச்சுட்டேன். இது வந்து மைதா தான். இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டும் ரேட்டும் வந்து அதில் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கவுண்டிங்கில் போய்ட்டு பில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து வெயிட் பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு என்ன ரேட்டு, அந்த ரேட்டும் மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம் அதுக்கும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கல்பாசிலாம் வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த கல்பாசி அதுக்கப்புறம் வந்து சுருள் பட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து பாருங்கள். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 144 வந்து பார்த்திங்கன்னா 144 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மசாலா ஐட்டம்லாம் செய்கிறோம் இல்லையா, டிமார்ட் தான் எல்லாமே வந்து வாங்கினது. இது வந்து சுருள் சினமன் சொல்லுவாங்க. சினமன் அது வந்து சுருள் வந்து சொல்லுவாங்க, பட்டை சுருள் பட்டைன்னு சொல்லிட்டு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 94 வந்து 94 ரூபாய். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரேட் வந்து கொடுத்துருப்பாங்க அதுலேயே. அதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சுருள் பட்டை வந்து நல்லா வந்து மசாலாக்கெலாம் ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா வந்து நம்ம செய்யும்போது வாசனையும் சரி நல்லா வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து திக்னஸாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது வந்துட்டு நான் அதை கொஞ்சம் நல்லா வந்து நம்ம அந்த 1 by 1 அந்த வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா மசாலா ஐட்டம்ஸ்லாம், அதுக்காக நம்ம சேர்க்கறதுக்கு தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து அன்னாச்சி பூ வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 100 கிராம் தான், இல்லை எக்ஸ்ட்ரா இன்னும் வாங்கி நம்ம சேர்க்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இந்த அன்னாச்சி பூ வந்து 100 கிராம் வெயிட்டு டிமார்ட் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டு வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு ரேட்டும் வந்து பேக் சைடு கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து இந்த மசாலா ஐட்டம்லாம் வந்து சேர்க்கறதுக்காக தான் நம்ம இந்த கரம் மசாலா வந்து பிரியாணி மசாலா நம்ம செய்கிறோம் இல்லையா, அதுக்காக தான். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 129 வந்து 129 ரூபா ரேட் வந்து பார்த்திங்கன்னா. இது எல்லாமே வந்து டிமார்ட்டில் தான் வந்து வாங்கிட்டு வந்தது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிமார்ட்டில் கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு அடுத்து தான் நம்ம வந்து எல்லாம் இன்னும் கொஞ்சம் பல்காக 1 கிலோ 2 கிலோ எல்லாமே வாங்கி இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். அதனால தான் நம்ம வந்து இது வாங்கியிருக்கிறோம். இந்த மசாலாலாம் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், ஆனால் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து குவாலிட்டி தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியம். நம்ம அந்த மசாலா பவுடர் அடிக்கும்போது நல்லா வாசனை கம்மன்னு இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு குவாலிட்டியானது நம்ம வந்து வாங்குறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் சிப்பி பாஸ்தா வந்து வாங்கினேன். சிப்பி பாஸ்தா வந்து நம்ம பாஸ்தா செய்கிற வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம வந்து பாஸ்தா வந்து செய்வோம். ஸோ அந்த பாஸ்தா செய்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். சிப்பி பாஸ்தா வந்து இப்போ நியூவாக வந்து இருக்குது இல்லையா, அந்த பாஸ்தாலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மில்க் மேட் வந்து வாங்கினேன். மில்கி மிஸ் தான் வந்து வாங்கினேன். மில்க் மேட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 145 தான். 145 வந்து பார்த்திங்கன்னா 145 ரூபா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 99க்கு வந்து கொடுத்தாங்க டிமார்ட். இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து எல்ஜி பெருங்காயம் வந்து வாங்கினேன். எப்போ வந்து நம்ம டிடி பெருங்காயம் வாங்குவோம், இந்த டைம் எல்ஜி தான் வந்து ஃபஸ்ட்டில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, அதனால் எல்ஜி வந்து பெருங்காயம். இது வந்து சாம்பார் பொடி நம்ம அரைக்கிறோம்ல, எல்லாமே சாம்பார் பொடியில் நம்மளுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து மிளகாய்த்தூள்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து பருப்பு மிளகாய்த்தூள்லாம் நான் வந்து எப்படி அதை வந்து அரைச்சி நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோன்றதை நான் வந்து 1 by 1 அதை வந்து கிளியராக வீடியோ எடுத்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா செஞ்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி இல்லைனா வேணும்னா ஆர்டர் போடுங்க, நான் வந்து நம்பர் கொடுக்குறேன். இது வந்து எல்ஜி பெருங்காயம் வந்து நம்ம அதுக்காக தான் கட்டி பெருங்காயம் வாங்கி தூள் பண்ணுறத விட இது மாதிரி போடலாம். ஏன்னா அது தூள் பண்ணும்போது கொஞ்சம் காற்றுக்கு வந்து நம்மளுக்கு கட்டி ஆகிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம பவுடரை வந்து அதில் வந்து நம்ம சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா மில்கி மிஸ் தான். இதுவும் வந்து சீஸ் வாங்கினேன். சீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட், என்னுடைய ஃபேவரெட்டு. ஸோ அதனால் சீஸ் வந்து நம்ம என்ன ப்ரெட் ரோஸ்ட்டுக்கு பண்ணலாம், பீஸாக்கு மெயினாக வந்து பீஸாக்கெலாம் போடுவாங்க. சரி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து பாருங்கள். இது வந்து 200 கிராமு. இது 145 தான். இது அந்த ரேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா. டிஃப்ரெண்ட்னா ஒரு 5 rupees மட்டும்தான் கொஞ்சம் லெஸ் ஆகும். எம்ஆர்பி ரேட் அது தான். இந்த சீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம், துருவி கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு வேணும்னா நம்ம துருவி ஒன்றா அப்படியே பண்ணிக்கலாம், சின்னதாக கூட பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து பெரிய சைஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது
கத்திரி வாங்கினேன், சிசர் வாங்கினேன். சிசர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒன்று வாங்கினோம், அது வாங்கி 2 நாள்லேயே வந்து யூஸ் ஆகலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட் தான் இதுவும் 99 வந்து வாங்கினேன். பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் பாருங்கள், நல்லா வந்து இருக்குது, பரவாயில்ல இந்த சிசர் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிப்பி பாஸ்தா வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபுல்லாக வந்து ஆட்டா தான், மைதா கிடையாது. மைதாவில் வந்து இந்த பாஸ்தா வந்து இந்த செய்யலை. இந்த மக்ருனி இதோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து செய்யலை. இந்த இதில் பார்த்திங்கன்னா ஆட்டாவில் தான் வச்சு செஞ்சுருக்காங்க, கோதுமை மாவில் தான். இதை நான் வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சு. அடுத்த வந்து செய்யும்போது நான் வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக வந்து அட்டகாசமாக இருந்துச்சு நம்ம செஞ்சு சாப்பிடும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு போட்டிருக்காங்க, 60 ரூபா ரேட்டு வந்து. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.